மொழி அமைப்பும் வரலாறும் இந்திய மொழி குடும்பங்களும் திராவிட மொழி குடும்பங்களும் நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது முதல்ல தமிழ் மொழி வரலாறுல மொழி அமைப்பும் வரலாறும். மொழி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். ஆனால் அந்த சீன மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் பெயர் சொல். அந்த மொழி என்ற ஆனால் அது எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா வினை சொல்லில் இருந்து வந்திருக்கின்றது. மொழி என்றால் சொல், இத சொல்லு, இத பேசு அப்படிங்கிறது தான் மொழி அப்படிங்கிறது. அதை பேசு என்பது, இதனை சொல், அதனை பேசு அப்படின்னு சொல்றது. நீ பேசு அப்படின்னு சொல்லும் போது சொல்றதுதான் அந்த மொழி என்ற வினை சொல்லிலிருந்து தான் அது வந்திருக்கு. இது ஒலி வடிவமான ஒரு பேச்சு மொழியை குறிக்கின்ற சொல் தான் இந்த மொழி என்பது. ஒலி வடிவமான அந்த பேச்சு மொழி என்ன அப்படிங்கறத தான் சொல்றதுதான் இந்த நீ பேசினா தானே, அதனால ஒலி வடிவமான அந்த பேச்சு மொழியை குறிக்கின்ற அந்த சொல் தான் மொழி என்பது. எந்த மொழியாக இருந்தாலும் முதலிலே தோன்றியது எதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் ஒலி வடிவமான அந்த பேச்சு மொழியாகத்தான் இருக்க வேண்டும். அதன் பின்னர் தான் இந்த வரி வடிவ மொழியானது தோன்றி இருக்க வேண்டும். முதல்ல நாட்டுப்புற இலக்கியங்கள், அந்த பாடல்கள் தான் பேச்சு மொழியாக அவர்கள் பாடல்களை, அவர்களுடைய உணர்ச்சிகளை பாடலாக பாடியிருப்பார்கள். அதன் பின்னர் தான் அது தோற்றம் பெற்றிருக்க வேண்டும். மூவா அவர்கள் சொல்லும் போது கூட சங்க இலக்கியங்களுக்கு அடிப்படை என்று சொன்னால் அது நாட்டுப்புற இலக்கியங்கள், நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்லுவார். அதை போன்றதுதான் முதல் காலகட்டத்திலே அவர்கள் ஒலி வடிவமாக அந்த பேச ஆரம்பித்து அந்த பேச்சு ஒரு பாடல் வடிவமாக உருப்பெற்று அதுவே பின்னர் தான் வரி வடிவமாக உருப்பெற்றிருக்கும். இந்த வரி வடிவமே பெறாமலும் ஒலி வடிவமாகவே பல மொழிகள் இங்கே இருக்கின்றன. அதையும் நாம பார்க்கிறோம். எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள், இலக்கண இலக்கியங்கள் இல்லாத மொழிகள் அப்படின்னு அதைத்தான் திருந்தாத மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கால்வல் சொல்வாரு. திருந்திய மொழிகள் என்பது இலக்கிய வடிவம் பெற்ற மொழிகள். அப்போ மொழிக்கு அடிப்படையாக விளங்குறது அப்படின்னு சொல்றது அது ஒலிதான். இந்த ஒலியின் வரி வடிவம் தான் எழுத்து. இந்த ஒலி வருதுல, அந்த ஒலியினுடைய வரி வடிவம் தான் எழுத்து. எழுத்திற்கு இலக்கணம் கூறுறார் தொல்காப்பியர். அந்த எழுத்தோட இலக்கணம் சொல்லும் போது கூட அதை அவர் எதை சொல்லுவார் சொன்னா எழுத்தின் பிறப்பு பற்றி தான் சொல்லுவார். அந்த எழுத்துக்கள் எப்படி எப்படி பிறக்குது அப்படின்னு ஆ ஆ அங்கா புடைய அப்படின்னு தான் சொல்லுவார். எழுத்தின் பிறப்பு என்கின்ற போது அந்த எழுத்து ஒலி, அந்த ஒலியினுடைய பிறப்பு, அந்த எழுத்தினுடைய அளவு, இதுதான் அங்கே அவர் குறிப்பிடுகின்றது. ஒலியின் அளவை மட்டுமே அவர் குறிப்பிடுகின்றார். இப்போ கடல் அப்படின்னு சொன்னா கடல், அந்த ஒலி வடிவங்களின் தொகுதி தான் அந்த கடல் என்ற சொல்லாக உருவெடுக்கின்றது. ஒலி வடிவங்கள் வரி வடிவங்களாகி எழுத்துக்களாக மாறுகின்றன. இந்த தமிழ் மொழியில் உள்ள இந்த எழுத்துக்கள் நம்ம பிரிக்கும் போது முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு பிரிக்கிறோம். மொழிக்கு இன்றியமையாத ஒலி வடிவங்கள் அப்படின்னு சொன்னா அது முதல் எழுத்து. இந்த ஒலி வடிவங்கள் தான் ஏனைய ஒலி வடிவங்கள் தோன்றுவதற்கு ஆதாரமாக, அடிப்படையாக விளங்குகின்றன. இந்த அடிப்படை ஒலி வடிவங்கள் தான் என்னன்னு நம்ம சொல்லுவோம். 30, உயிர் 12, மெய் 18 அப்படின்னு. இந்த அடிப்படையான ஒலி வடிவங்கள் 30. அந்த அடிப்படையான ஒலி வடிவங்கள்ல உயிர் 12, மெய் 18. நம்முடைய மொழியினுடைய அடிப்படை ஒலிகளான அந்த முதல் எழுத்துக்களுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறதே ரொம்ப அதிசயமா இருக்கும். உயிர் அப்படின்னு. இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலானது வேலை செய்ய முடியாது. அப்போ என்னதான் மெய்யெழுத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த மெய்யெழுத்துக்கள் இயங்குவதே இந்த உயிரை கொண்டுதான் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த உயிரும் மெய்யும் என்று பெயரிட்டு இருக்கின்றார்கள். அதுவே எவ்வளவு நம்மளுடைய மொழியினுடைய இயக்கத்தை நம்முடைய உடலினுடைய இயக்கத்தோடு ஒப்பிட்டு காண்பது என்பது அது நம்மவருக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்று கூட சொல்லலாம்.
நம் மொழியின் அடிப்படை ஒலிகளான அந்த முதல் எழுத்துக்களை நம்ம உயிர் என்றும் பெயர் என்றும் மெய் என்றும் அந்த பெயரிட்டிருப்பதே ரொம்ப சிந்திக்கத்தக்கதா இருக்கு. உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்பு அந்த உடல் இயங்காது. அதே போல மெய் எழுத்து தனித்து நின்றால் அதற்கு ஒலி இல்லை. மெய் எழுத்துக்களை தனித்து ஒலிக்கின்ற நேரத்தில் கூட அதை தனித்து ஒலிக்கலாம் அப்படின்னு என்னதான் நம்ம முயற்சி பண்ணா கூட அது தனியாக ஒலிக்காது. இக்கு இச்சு அங்க ஈ முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். இச்சு இட்டு என்றுதான் நாம் ஒலிக்க முடிகின்றது. அந்த இச் அப்படின்னே அது ஆவோட சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அது சேவாயிடுது. அத சரி இச்சு அப்படின்னு சொல்லாம ச அப்படின்னு சொல்லுவோம்னா அங்க ச கூட வந்துருது. அப்போ உயிர்மெய்யாக அந்த இடத்திலே உருவாகின்றது. உயிரினால் தான் உடல் இயங்குகின்றது. இந்த உயிர் இல்லை என்றால் உடலுக்கு இயக்கம் இல்லை என்பதை உணர்த்தத்தான். அப்போ அதுக்காக அந்த உயிர் எழுத்துக்கள் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த உயிரோடு சேர்ந்துதான் இந்த மெய்யெழுத்தானது இயங்கும் என்பதை அருமையாக எடுத்துரைத்தன. நம் மொழி அந்த கருத்து பரிமாற்றத்திற்கான மொழி அப்படின்னு ஒரு எளிதா எடுத்துக்கக்கூடிய ஒரு மொழி கிடையாது. நம்முடைய உடல் இயக்கத்தை இயம்புகின்ற ஒரு அருமையான மொழி என்பதையும் நாம் உணர முடிகின்றது. இந்த மனிதனானவன் பேச்சாலும் எழுத்தாலும் தான் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகின்றது. இப்ப ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய பேச்சினால் மட்டுமே நாம் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகின்றது. பேசினால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் பேசணும், கருத்துக்களை பிறருக்கு தெரிவிப்பது. இந்த மொழி இல்லாத மனித சமுதாயத்தையும் சமுதாயம் இல்லாத மொழியையோ நாம் காண்பது அரிதுதான். ஒரு சமுதாயம் இருக்கிறது, அந்த சமுதாயத்திற்கு மொழியே கிடையாது, அவங்க எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, அது காட்டுமிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கையிலே முதல் காலகட்டத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த தொடர்பாக ஒருவருக்கொருவர் தொடர்பு, அந்த சமுதாயம் என்று வருகின்ற போது தொடர்பு செய்கின்ற வகையிலே அந்த மொழி இல்லாமல் நாம் காண்பது என்பது அரிது. யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு மொழி இருக்கின்றது. அதன் வழியாகத்தான் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். இது நாம உருவாக்கல, ரொம்ப ரூம் போட்டு யோசிச்சு உட்கார்ந்து எல்லாம் ஒன்றும் செய்யல. அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இதை விட்டு சென்று இருக்கின்றார்கள். நமக்கு இந்த அறிவு கருவூலம் நமக்கு கிடைத்திருப்பது என்பதே மிகப்பெரிய செல்வம். இது நாம் இந்த சமுதாயம் வளர்ச்சிக்கும் அது மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து வருகின்றது. மனித வரலாற்றிலே இந்த தொடக்க காலத்திலிருந்து மனிதன் இந்த தன்னுடைய உணர்ச்சிகளை வெளியிடுகின்ற முயற்சியிலே தான் ஈடுபட்டிருக்கு. அப்போ அந்த உணர்ச்சிகளை வெளியிடும் போது அவனுக்கு எது தேவைப்படுகின்றது? இந்த மொழியானது தேவைப்படுகின்றது. இந்த மொழியை ஆராய்கின்ற மொழியியலாளர்கள், இலக்கணங்கள் 2 பேருமே இருக்காங்க. இந்த மொழியியல் அறிஞர்கள் பழைய பண்பாடுகளை பின்பற்றுவதை கொண்டு அந்த மொழி அமைப்பை பற்றி ஆராய்ந்து வருகின்றார்கள். எப்படி இது வந்தது, அதுல என்ன மாதிரிலாம் இந்த சொல்லானது உருவெடுத்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க மொழியியல் ஆய்வாளர்கள். அந்த ஒரு மொழியினுடைய அமைப்பை விளக்குவதுதான் அந்த மொழியினுடைய இலக்கணம் என்று சொல்கின்றார்கள். இதுல 2 அடிப்படையில நம்ம பார்ப்போம். இலக்கணம் சொல்கின்றவர்கள், ஒன்று மரபு இலக்கணத்தார், இன்னொன்று மொழியியல் அடிப்படையிலே இலக்கணத்தை எழுதுகின்றவர்கள் என்று 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மரபு இலக்கணத்தார், அவர்கள் தாய்மொழிக்கு மட்டுமே இலக்கணம் எழுதுகின்றவர்கள். பாணினி வடமொழிக்கு எழுதியிருக்காரு, தொல்காப்பியர் தமிழ் மொழிக்கு எழுதியிருக்கிறாரு, இலக்கணம் எழுதியிருக்கின்றார். இந்த மரபு மொழி இலக்கணங்கள் அந்தந்த மொழி பேசும் மக்கள் சமுதாயத்திற்கு மட்டுமே எழுதப்பட்டன. இது வேற ஒரு மொழியை ஒப்பிட்டோ வேறு ஒரு மொழிக்கும் நமக்கும் உள்ள என்ன சம்பந்தம் அதெல்லாம் பத்தி விரிவாக பேசுவதாக அது இருக்காது. அந்தந்த மொழியிலே இருக்கின்றவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அது அமைந்திருக்கின்றது. இந்த வகையிலே யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது, ஆர்டன், போப், பெஸ்கி போன்றோர் தமிழ் மொழியை ஐரோப்பியர் கற்பதற்காக எழுதினார்கள்.
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவர்களது தாய்மொழி வேறு, ஆனால் இவர்கள் கற்ற இரண்டாம் மொழிக்கு இலக்கணம் எழுதினார்கள். இவர்களுக்கு இதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கோங்கம்மா. இவங்களுடைய தாய்மொழியானது வேறு, ஆனால் இவர்கள் இப்போ தொல்காப்பியரும் பாணினியும் வேற. அவங்க தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதியிருக்காங்க, அந்த மொழிக்கு மட்டும் பயன்படுகின்ற வகையில். இந்த ஆர்டன், போப், பெஸ்கி இவங்க எல்லாம் தமிழ் மொழியிலே இங்க தமிழகத்தை சார்ந்தவர்களும் அல்ல, இந்த தமிழ் மொழியை வளர்ந்தவர்களும் அல்ல. அப்படி இருக்கிற போது அவர்களுடைய மொழி வேற மொழி, ஆனால் தாய்மொழி வேறாக இருக்கின்றது. இவர்கள் கற்றார்கள், இந்த தமிழை கற்றார்கள். அந்த மொழிக்கு தன்னுடைய இரண்டாவது மொழிக்கு அவர்கள் இலக்கணம் எழுதுகின்றார்கள். ஏனென்றால் ஐரோப்பியர்களும் இதனை கற்க வேண்டும், அவர்களுக்கும் இந்த இலக்கணம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இலக்கணம் எழுதினார்கள். இந்த மொழியியலாளர் மொழியிலே கொள்கைகளை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கெல்லாம் இலக்கணங்களை படைக்கின்றார்கள். போவாஸ், சஃபீர் போன்றவர்கள், இப்போ மரபு இலக்கணத்தை சார்ந்தவர்கள்லயே ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு அதே மொழியில இருக்கிறவங்க அந்த மொழிக்கு சொல்றது, இன்னொன்று வேறு ஒரு மொழி படித்தவர்கள், வேறொரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த மொழிக்கு இலக்கணம் எழுதுவது. இந்த மொழியியலாளர்கள் மொழியின் கொள்கைகளை அடிப்படையாக வைத்து, என்ன கொள்கைகளை அடிப்படையாக வைத்து இந்த மொழியானது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது அப்படின்னு. கொள்கை என்பது மாறுமா மாறாதா? கோட்பாடு என்பது என்னமா? கோட்பாடு மாறாது, கோட்பாடு மாறாது. மொழியியலாளர் மொழியின் கொள்கைகளை, அந்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கெல்லாம் இலக்கணத்தை படைக்கின்றார்கள். இவங்க ஒரு ஃப்ரேம் அணிக்கிறாங்க, ஒரு இதனோட அடிப்படை கொள்கை இதுதான், வேர் சொல்லுனா இப்படித்தான் வரும், அந்த வேர் சொல் அடிச்சொல் இப்படித்தான் வரும், இதுல பகுதி வரும், விகுதி வரும், பயனிலை வரும், இப்படித்தான் அப்படிங்கிறத அந்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கெல்லாம் அவர்கள் இலக்கணம் படைக்கின்றார்கள். அவங்களுக்கு அந்த மொழியை தெரியாது, ஆனா இலக்கணம் படைக்கின்றார்கள் இந்த மொழியியலாளர், லிங்குவிஸ்டிக்ஸ் படித்தவங்க. இந்த போவாஸ், சஃபீர் போன்றவர்கள் இந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த ஐரோப்பியர்கள் ஆர்டன், போப், பெஸ்கி எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதும், போவாஸ், சஃபீர் போன்றவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்பதும் நீங்க சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வினாக்கள் அமையலாம். போவாஸ், சஃபீர் போன்றவர்கள் இந்த பிரிவை சார்ந்தவர்கள். பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளை இவர்கள் ஆராய தலைப்பட்டனர். இப்போ இவங்களெல்லாம் அந்த போவாஸ், சஃபீர் போன்றவங்கன்னா அந்த பேச்சு வழக்குல உள்ள மொழியில என்னெல்லாம் காணப்படுது, என்ன மாற்றங்களை எல்லாம் இருக்கு, அந்த வட்டார வழக்கு சொற்கள் நம்ம பேசுவோம்ல, அந்த பேச்சு வழக்கு சொற்கள் எல்லாம் உள்ள மொழியினுடைய கூறுகளை இவர்கள் ஆராய தலைப்பட்டார்கள். மரபு இலக்கணத்தார் எதை வைத்து அடிப்படையாக வைத்து இலக்கணங்களை எழுதினார்கள் என்றால் இலக்கியத்தை வைத்துதான். நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம்ல, எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து இலக்கணம் உருவாகின்றது என்பது. அதே போல இங்க இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து இலக்கணங்கள் எழுதுகின்றார்கள். அமைப்பு மொழியியலார் பேச்சு வழக்கில் உள்ள அந்த மொழிகளுக்கு இலக்கணங்கள் எழுத தலைப்பட்டார்கள். ஒரு மொழியின் இயல்புகளை வரையறுத்து அந்த விதிகளை உணர்த்துவதுதான் இலக்கணம். மொழி புலமைக்கு இலக்கண அறிவு என்பது அடிப்படையான விஷயம். அந்த எப்போதுமே அந்த வரையறுத்து ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரு விதிமுறைகளை வகுத்து அந்த விதிமுகத்தான் நம்மளுடைய இலக்கணத்தை நமக்கு கொடுக்கிறது. மொழி புலமைக்கு ஒரு இலக்கண அறிவு என்பது அடிப்படையான ஒன்று. நான் இறந்த காலத்தை எதிர்காலத்துல போடுவேன், எதிர்காலத்தை இறந்த காலத்துல போடுவேன், அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது குழந்தை மொழியில நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் பெரியவர்கள் ஆன பிறகு அந்த மாதிரி எழுதுறது என்பது சிறப்பாக இருக்காது. மொழியின் இயல்புகளை உள்ளவாறு விளக்கி உரைப்பதுதான் மொழியல். இந்த இலக்கணத்துக்கும் இந்த மொழியியலுக்கும் உள்ள, மரபு இலக்கணத்துக்கும் மொழியியல் இலக்கணத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும்.
ஏன்னா இலக்கணம் என்பது விதிகளை வகுப்பது. ஆனால் இந்த மொழியியல் என்பது மொழியினுடைய இயல்பு என்னவா இருக்கு. இப்ப பேச்சு மொழியை எடுத்துக்கொண்டால் இவர்களிடம் இந்த கடைசியில எப்போதுமே நம்ம பார்த்திருக்கோம்ல, வட்டார வழக்கு சொற்கள்ல ஒவ்வொரு வட்டாரத்திலையும் என்னெல்லாம் சேர்க்கிறாங்க. ஒரு வட்டாரத்துல ஈ அப்படின்னு சேர்ப்பாங்க, ஒரு வட்டாரத்துல இங்க அப்படின்னு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் பாக்குறோம்ல. அந்த மொழியினுடைய இயல்பு எங்கெங்கெல்லாம் என்ன மாறுபடுது, அந்த மொழியில அந்த இடத்துல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத விளக்கி சொல்றதாகத்தான் இந்த மொழியியல் இருக்கின்றது. மொழியின் எல்லைகளை வரையறுத்து விதிகளை உணர்த்துவது இலக்கணம். மொழியின் செயல்பாட்டை விளக்குவது. இத ரெண்டு பேருக்கும் உள்ள என்னென்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது. மொழிக்கு இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விதிகளை சொல்லுவது இலக்கணம். மொழியினுடைய செயல்பாடு அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத சொல்றது இந்த மொழியியல். அந்த ஒவ்வொரு சொல்லும் எப்படி செயல்படுகின்றது, இந்த மொழியினுடைய செயல்பாட்டை சொல்வது. மொழி இலக்கணம் என்பது இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்வது. ஆனால் மொழியியல் என்பது அதனுடைய செயல்பாட்டை, அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சொல்வது. எழுத்து மொழியை இலக்கணம் ஆய்வு பொருள் ஆக்குகிறது. இந்த நாம் எழுதுகின்ற எழுத்து மொழியை, வரிவடிவ மொழியை இலக்கணமானது ஆய்வு பொருளாக, அது ஆய்வுக்காக எடுத்துக்கொள்கிறது. இந்த இலக்கணம் விதிமுறைகளை வகுத்து சொல்வது. ஆனால் மொழியியல் என்பது இருப்பதை சொல்லுவது. அதுல என்ன இருக்கோ அதை. இது பேச்சு மொழிக்கு முதன்மை தராது எது, இலக்கணம். ஆனால் பேச்சு மொழிக்கு முதன்மை தருவது மொழியியல். எழுத்து மொழிக்கு இலக்கணம் அதை தன்னுடைய ஆய்வு பொருளாக எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் பேச்சு மொழிக்கு முதன்மை தருவது மொழியியல். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். எழுத்து மொழியை, வரிவடிவ மொழியை இலக்கணம் என்ன செய்கின்றது, ஆய்வு பொருளாக ஆக்கிக் கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்த மொழியியல் என்பது பேச்சு மொழிக்கு முதன்மை தருகிறது. இலக்கணம் விதிமுறைகளை வகுக்கின்றது, மொழியியல் என்பது இருப்பதை வர்ணிக்கின்றது. தொகுப்பு வழிமுறையிலே மொழியின் இயல்புகளை வரையறுக்க முயல்கின்றது இலக்கணம். ஆனால் இது என்ன செய்கிறது, இது தொகுப்பா சொல்லுது. அது பகுப்பு வழிமுறையிலே மொழியியல் மொழி பண்புகளை விரிகிறது. இது இப்படி இருக்குன்னு பகுத்து சொல்றது. அது தொகுத்து சொல்றது, இது பகுத்து சொல்றது. இலக்கிய வளமிக்க மொழிக்கு இலக்கணம் வகுப்பது. எப்போதுமே இந்த இலக்கணம் என்பது ஒரு நல்ல பண்பட்ட ஒரு இலக்கிய வளமிக்க மொழிக்கு தான் இலக்கணம் வரும். ஆனால் மொழியியல் என்பது அப்படி கிடையாது. பழங்குடி மக்களின் பேச்சு மொழியையும் கிளை மொழிகளையும் ஆராய்கின்றது இந்த மொழியில். இதுதான் மிகப்பெரிய இரண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு. என்னன்னா, இலக்கிய வளமிக்க மொழிக்கு இலக்கணம் வகுப்பது, இலக்கணம் வகுத்துக்கலாம். ஆனா இந்த மொழியியல் என்பது பழங்குடி மக்கள் சாதாரணமாக பேசுகின்ற அந்த பேச்சு மொழிக்கும் அதனுடைய கிளை மொழிக்கும் இலக்கணம் வகுக்கிறதுன்னு என்ன, அது எப்படி எப்படி செயல்படுகிறது நம்ம முதலே பார்த்தோம். மொழியியல் என்பது மொழியினுடைய செயல்பாட்டை சொல்வது. அப்போ மொழிகளை ஆராய்கிறது. இலக்கணம் பெரும்பாலும் சொற்களை அடிப்படையாக கொண்டது. சொல்லியலிலே தொடரியலும் பேசப்படுகின்றது. இலக்கணம் பெரும்பாலும் அந்த சொற்களை அடிப்படையாக. ஆனால் ஒலியன் கோட்பாடு தான் மொழி ஆராய்ச்சிக்கு வழங்கியுள்ள பெரும் கொடை. மொழியியல் தொடரியலும் தனிச்சிற. இப்போ மொழியியல் பொறுத்தவரையில இந்த ஒலியியல் ரொம்ப முக்கியம் பெறுது. இலக்கணத்துல பெரும்பாலும் அந்த சொற்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சொல்லியலும் தொடரியலும் இடம்பெறுகிறது. ஆனால் மொழியியல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒலியன் கோட்பாடு, அந்த ஒலி எப்படி ஒலிக்கிறாங்க, நீட்டு ஒலிக்கிறாங்களா, குறுக்கி ஒலிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் ஆராயிறாங்க. அடுத்தது மரபு வழி இலக்கணமானது மொழியியல் கோட்பாட்டிலும் அணுகுமுறையிலும் வேறுபட்டு இருந்தால் கூட அது மொழியின் அமைப்பினை ஆராய்ந்து விளக்கி சொல்கின்றது. மரபு வழி இலக்கணத்தை குறை சொல்ல முடியாது. அது எல்லா வகையிலும் ஆராய்ந்து அந்த மொழியினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லுது. ஆனா மொழியியல் என்ன சொல்கின்றது, அதனுடைய செயல்பாட்டை சொல்கின்றது. ஒரே ரெண்டு விளக்கம் நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணு மரபியல், மரபு வழி இலக்கணம் என்பது மொழியினுடைய அமைப்பை சொல்கின்றது. மொழியியல் என்பது மொழியினுடைய செயல்பாட்டை சொல்கின்றது. அது ஒலியனியல், உருவனியல், தொடரியல் என்ற தலைப்பின் கீழ் அதையெல்லாம் ஆராய்கின்றார்கள் மக்கள். இப்ப நம்ம அதை பார்க்கலாம். ஒலியியலின்
முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத ஓகேம்மா. இந்த ஒலியியலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கருத்து பரிமாற்றத்தை நம்ம சைகை மூலமும் குறியீடுகள் மூலமும் தெரிவிச்சுட்டு வந்தோம். ஆனால் இதுல மிக நுண்மையான கருத்துக்களை, நுண்ணிய கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்த முடியாது. என்னதான் நம்ம புரிய வச்சாலும் கூட, இப்படி அப்படி போட்டாலும் கூட ரொம்ப முக்கியமான விஷயங்களை, நமக்கு உள்ளூர இருக்கிற சில விஷயங்களை சொல்ல முடியாது. இதை பேச்சு ஒலிகள் மூலமே நாம் எந்த கருத்தையுமே வெளிப்படுத்த முடியும். இந்த பேச்சு ஒலிகள் மூலமாக, இந்த ஒலிகள் மூலமாக நம்ம நிறைய ஆயிரக்கணக்கான சொற்களை பரிமாற முடியும், படைக்க முடியும். இந்த கருத்து பரிமாற்றத்துல மொழியும் அந்த மொழியில இருக்கிற ஒலியும் ரொம்ப சிறப்பான இடத்தை பெறுகின்றன. மொழி என்று சொன்னாலே அது எதுதான் அர்த்தம்? பேச்சொலி என்றே குறிப்பிடலாம். அந்த அந்த பேச்சொலி இல்லாத அந்த மொழியானது மொழியாக இருக்க முடியாது. நம்ம முதலே பார்த்தோம், மொழி என்றால் பேசு என்றுதான் பொருள். அதனால மொழி என்பது பேச்சொலி என்றே நாம் குறிப்பிடலாம். பொதுவாக அந்த இப்ப ஒலியியலோட முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒலியியலிலே பேச்சு ஒலிகளினுடைய பிறப்பிடம், அந்த மொழிகளிலே அமைந்திருக்கின்ற முறை ஆகியவற்றை பற்றி இந்த ஒலியியல் எதை பற்றி ஆராய்கின்றது என்றால், பேச்சு ஒலிகள் எங்கே பிறக்கின்றன, அதன் மொழிகளிலே அமைந்திருக்கின்ற முறை எவ்வளவு அமைந்திருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் ஆராய்கின்றது. இந்த ஒலியியல் ஆராய்ச்சியை என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பொது ஒலியியல் என்றும் சிறப்பு ஒலியியல் என்றும், சிறப்பு ஒலியியல் அல்லது மொழியின் ஒலியியல் என்றும் இரு வகையாக பிரிக்கின்றார்கள். இதெல்லாம் எத்தனை வகையாக பிரிக்கின்றார்கள் அப்படின்லாம் கேட்கலாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க வினாக்கள் அடங்கியதாகத்தான் இருக்கும். ஒலியியல் ஆராய்ச்சியை பொது ஒலியியல் என்றும் சிறப்பு ஒலியியல் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட மொழியின் ஒலியியல், அந்த மொழியின் ஒலிகளின் எண்ணிக்கை, அவற்றின் பாகுபாடு, அவற்றிடையே காணப்படுகின்ற அமைப்பின் பொதுத்தன்மை ஆகியவற்றை பற்றி விளக்குகின்றன. அந்த ஒலியியலானது அந்த மொழியினுடைய ஒலிகளின் எண்ணிக்கை, அதனுடைய பாகுபாடு, அதிலே காணப்படுகின்ற அமைப்பு, பொதுத்தன்மை, இதை பற்றி எல்லாம் விளக்கப்படுகின்றன. அந்த ஒலியியலிலே அசை என்பது பேச்சொலி. தொடர் அமைப்பிலே அது ஒரு சின்ன அழகுதான். அசைக்கு என்ன கிடையாதுன்னா பொருள் கிடையாது. ஒரு மொழியிலே இடம்பெறுகின்ற அந்த சொற்கள், உருவங்கள், தொடர்கள், இதெல்லாம் அசைகள். எல்லா அசைகளும் சேர்ந்ததுதான் இந்த சொற்கள், உருவன், தொடர் என்பதெல்லாம். இந்த இந்த அமைப்பு முறை ஒவ்வொரு மொழிக்கு மொழி வேறுபடலாம். அது அந்தந்த மொழியினுடைய கட்டமைப்பை சார்ந்தது. ஒரு சொல் அல்லது உருவன் ஓர் அசையை அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளை கொண்டிருக்கலாம். ஒரு சொல்லானது ஒரு அசையை வச்சிருக்கலாம், இல்ல அதற்கு மேற்பட்ட. நம்ம ஒரு சொல் அப்படின்னு சொல்றது மொழியெல்லாம் என்ன சொல்லுவோம்? உருவன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு சொல் அல்லது அந்த உருவனானது ஒரு அசையை கொண்டிருக்கும் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அசைகளை கூட கொண்டிருக்கலாம். 1, 2, 3 அசைகளை கொண்ட சொற்களை தமிழில் முறையே ஓரசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம், ஈரசை சொற்கள்னு சொல்றோம், மூவசை சொற்கள்னு சொல்றோம். 4 அசை சொற்கள், 5 அசை சொற்களும் உள்ளன. எனினும் தமிழிலே இத்தகைய சொற்கள் குறைவாகத்தான் உள்ளன. அம்மா என்ற சொல்லிலே எத்தனை அசைகள் இருக்கின்றன? 2 அசைகள் இருக்கின்றன. படகு என்ற சொல்லிலே எத்தனை அசைகள் இருக்கின்றன? 3 அசைகள் இருக்கின்றன. 4 அசை, 5 அசை என்பது நம்முடைய மொழியிலே குறைவாகத்தான் இருக்கின்றன. அடுத்தது ஒலியியல். ஒலியியல் பொலிட்டிக்ஸ். இந்த ஒலியியல் என்பது பேச்சு ஒலிகளை ஆராய்கின்ற ஒரு அறிவியல் துறை. ஒரு மொழியை பேசுகின்ற போது பல ஒலிகள் தோன்றுகின்றன. அந்த ஒலிகளையே நாம் என்ன சொல்றோம்? பேச்சொலிகள் என்று சொல்கின்றோம். இந்த பேச்சு ஒலிகளை அறிவியல் முறைப்படி ஆராய்வதுதான் இந்த ஒலியியல். ஒலி உறுப்புகளால் ஒலிகள் எழுப்பப்படுகின்றது. அந்த எழுப்பப்படுகின்ற ஒலியானது காற்றிலே கலந்து செல்லுகின்ற நிலை,
காற்றில் கலந்து அதை கேட்பவர்கள் அதை உணர்ந்து கொள்கின்ற முறை, இது எல்லாமே இந்த இயலிலே, இந்த ஒலியியலிலே பொலிட்டிக்ஸ்ல பேசுறாங்க. இந்த ஒலியை ஆராயும் முறைகள் எப்போதுமே வினாக்களாக கேட்கப்படும். ஒலியை ஆராயும் முறைகள் 3 வகைப்படும். ஒன்று பௌதீக ஒலியியல், இன்னொன்று கேட்பொலியியல், இன்னொன்று உச்சரிப்பு ஒலியியல் என்பது. இந்த பௌதீக ஒலியியல் அப்படிங்கிறது இந்த பேச்சு ஒலியின் பௌதீகத்தன்மை ஆராயப்படுகின்றது. பௌதீகத்தன்மை அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த ஒலி உறுப்புகளுடைய அசைவுகள் ஒலி உறுப்பில் உள்ள காற்றில் உண்டாகின்ற அதிர்ச்சி, இது ரெண்டும் தான் இது ஆராயப்படுகின்றன. ஒலி உறுப்புகள் எப்படி மேல கீழே அசையுது அப்படிங்கிற அந்த அசைவுகள், அந்த ஒலி உறுப்பில் உள்ள காற்றில் உண்டாக்கப்படும் அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியின் விளைவாகத்தான். இப்ப வாயை மூடிட்டு நம்ம பேசணும்னு சொன்னா சரியான சொற்கள் வெளிவராது, தான் சொல்ல முடியும். ஆனா நம்ம என்ன பேச வரோமோ அது காற்றிலே உண்டாக்கப்படும் அதிர்ச்சி தான் அது நம்மளுடைய சொற்களாக வெளிவருகின்றன. காற்றில் உண்டாக்கப்படும் அந்த அதிர்ச்சி, இதுதான் ஆராய்வழி. எந்த அளவுக்கு எந்த சொல்லை சொல்கின்ற போது அது எவ்வளவு அதிர்வு அடைகின்றது, அந்த அதிர்வின் காரணமாக இப்ப வல்லினத்தை நாம் உச்சரிக்கின்ற போது எவ்வளவு அதிர்வு ஏற்படுகின்றது, மெல்லினத்தை உச்சரிக்கின்ற போது எப்படி ஏற்படுகின்றது என்பதை இவற்றையெல்லாம் அளந்து பலவிதமான அறிவியல் கருவிகளையும் கணிதத்தையும் கொண்டு இந்த ஒலியியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றார்கள். இது பௌதீக ஒலியியல். இந்த பௌதீக ஒலியியலில் ஒலி உறுப்புகளின் அசைவுகள் ஒலி உறுப்பில் உள்ள காற்றில் உண்டாக்கப்படும், ஒலி உறுப்பில் காரணமாக நம்ம பேசுறது காற்றில் உண்டாக்கப்படும் அதிர்ச்சி, இது எல்லாமே ஆராயப்படுகின்றது. அடுத்தது கேட்பொலியியல். ஒன்று பௌதீக ஒலியியல். இதை பற்றி, இந்த ஒலியியல் பற்றி வினாக்கள் எப்போதுமே கேட்கப்படுவது உண்டு, அதனால பார்த்துக்கோங்க. அடுத்தது கேட்பொலியியல். இது மனிதனுடைய கேட்கும் தன்மையை அடிப்படையாக, அது பேச்சின் தன்மையை பேசுகின்ற போது அது காற்றிலே ஏற்படுத்துகின்ற அதிர்வு, அதை பார்த்தோம். இது மனிதனுடைய கேட்கும் தன்மையை அடிப்படையாக கொண்டு மொழியை ஆராய்வது. எனவே இந்த ஒலி ஆராய்ச்சிக்கு ஒலி ஆராய்ச்சிக்கு பெரிதும் உதவுவதாக இல்லை என்று சொல்கின்றார்கள். அடுத்தது உச்சரிப்பு ஒலியியல். மனிதனுடைய உடல் உறுப்புகளில் சிறப்பாக ஒலி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒலியின் பிறப்பை ஆராயும் இயல்தான் இந்த உச்சரிப்பு ஒலியியல். உடல் உறுப்புகளும் அவற்றின் அசைவுகளும் மனித இனத்திற்கு பெரும்பாலும் ஒன்று போல இருக்கின்றன. அதனால் உறுப்புகளின் அளவுகளின் அடிப்படையில் ஒலிகளை ஆராய்வது அறிவியல் முறையாகும். இந்த உதடு, நாக்கு, இதனுடைய அசைவுகளை அறிந்து கொள்வதற்கு அதிகமான பயிற்சி தேவையில்லை. விளக்கி காட்டினால் ஒவ்வொருவரும் இந்த உறுப்புகளை இயக்கி ஒலிகளை உண்டாக்குவார்கள். இப்படிதான் ல ல அப்படி சொன்னா போதும். முன்னாடி இப்போ 3 லகரத்தையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல நுனினாவை தொட வேண்டும். அதுக்கப்புறம் பொது லகரத்துக்கு நடுவுல போகணும், சிறப்பு லகரத்துக்கு கடை அன்னத்துக்கு போகணும். அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா ல பல் அப்படின்னா முன்னாடி தொடும், பல்லுல தொடும். நடுவுல தொட்டா பள்ளி அப்படின்னு வரும். அடுத்தது சிறப்பு லகரம் என்றால் என்ன சொல்லுவோம், தமிழ் அப்படின்னு சொல்லும் போதோ மொழி என்று சொல்கின்ற போதோ அது கடைசியில போய் தொடும். இப்படி இந்த 3க்கும் நம்ம இந்த உறுப்புகளை இயக்கி நம்ம காட்டிட்டோம்னா எளிதாக புரிந்து கொள்வதாக இருக்கும். இந்த வகையிலே ஒலிகளை ஆராய்வதே உச்சரிப்பு ஒலியியல் எனப்படுகிறது. இந்த ஒலி உறுப்புகளும் அவற்றினுடைய தொழில்களையும் பற்றி இதிலே விரிவாக விளக்கி இருக்கின்றார். இது உங்களுக்கு பிகோஸ்வீல்ல வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் இந்த ஒலி பிறப்பியல் இது எல்லாமே முக்கியமான, அதாவது தமிழை பொறுத்தவரை, தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை
பிறப்பியலும் அதே சமயம் இந்த ஒலி உறுப்புகளை பயன்படுத்த ரெண்டையும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கும். இந்த ஒலி உறுப்புகள் அதனுடைய தொழில்களாகட்டும் பிறப்பியலாகட்டும், தொல்காப்பியரின் பிறப்பியலும் மொழியியலும் ஒரு கட்டுரை வச்சிருக்கிறேன். அது அதுக்கப்புறம் நம்ம தொல்காப்பியம் பார்க்கின்ற போது அதை கொடுக்குறேன். ஏன்னா அதெல்லாம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த பிறப்பியல் மிக முக்கியமான ஒன்று. தமிழ் என்று சொன்னால் அந்த அதனுடைய எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு டாபிக் இல்லையா? அதனால அது கண்டிப்பாக நம்ம படிச்சுக்க வேண்டிய ஒன்று. அதனால அது நான் தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். தொல்காப்பிய பிறப்பியலும் மொழியியலும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் தான். இப்போ ஒலி உறுப்புகளும் அவற்றின் தொழில்களும். மனிதனிடம் உதடு, பல், நாக்கு, அன்னம், உள்ளாக்கு, முன்தொண்டை, காற்றுக்குழல் மூடி, குரல் வளை, ஒலி தசைகள், நுரையீரல்கள் முதலிய ஒலி உறுப்புகளும் ஒலிகள் தோன்றுவதற்கு உதவுகின்ற உறுப்புகளும் அமைந்திருக்கின்றன. எல்லாமே நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய எத்தனை கோடி கொடுத்தாலும் இதெல்லாம் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? கொடுக்கவே முடியாது. ஒரு சின்ன ஒரு இந்த இத்தனை இருந்தா மட்டும்தான். எத்தனை உறுப்பு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஒன்னொன்னுக்கும் நான் உதடுக்கு ஒரு 10 கோடி தரேன், எனக்கு உதடு வேணும் அப்படின்னு சொன்னா 10 கோடி கிடைச்சிடும். 10 கோடி கொடுத்தோன்னா உதடு வந்துருமா? பல்லு கிடைச்சிருமா? பல்லு கிடைக்கும், ஆனா பல்ல நம்ம செட்டு பல்லு போட்டுக்கலாம். ஆனா நாக்கு, அதுக்கப்புறம் அன்னம், உள்நாக்கு, முன்தொண்டை, இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலே எவ்வளோ செலவழிக்கிறாங்க பாருங்க. குரல் வளை முதல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். ஐயோ, அதை எப்படி பயன்படுத்துறதோ அப்படி நல்ல விதமா நான் அந்த குரல் வளைய பயன்படுத்துறோம்னா அவ்வளவுதான் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். ஏன்னா இவ்வளவும் கொடுத்திருக்கதே ரொம்ப பெரிய நுரையீரல் வேலை செய்யலன்னா நம்மளால பேச முடியுமா? நெஞ்சு அடைக்கும், அது ஒன்றும் வராது. அங்க காத்து போகவும் செய்யாது, வரவும் செய்யாது. உள்ள போறது வெளியே சரியான அளவுல வெளியே வரணும். அது சரியான அளவுல வராம உள்ள அப்படியே வெளியே வர முடியாம தவிச்சுன்னா எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால இது எல்லாமே அமைகின்ற போதுதான் அந்த மொழியை நாம் சிறப்பாக பேச முடிகின்றது என்பது ஒரு சின்ன விஷயம். இத்தனையும் அடங்கி ஏதோ எங்கேயோ ஃப்ரீயா கிடைக்குது, அதனால நம்ம பேசுறோம். நம்ம உடம்புல இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எதை வேணாலும் பேசுறோம், என்ன வேணாலும் பேசுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இது ஒன்னொன்னா நம்ம மனசுல உறுத்தணும். இது எல்லாமே ஏதோ நமக்கு பெரிய பெரிய கிஃப்டா கிடைச்சிருக்கு, இந்த கிஃப்டை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு இவ்வளவு இருக்கா, நம்ம பேசுறதுக்கு இவ்வளவு பயன்படுதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு உணர்வு பொறி அப்படியே டப்புன்னு தட்டும். இதனுடைய பல்வேறு தொழில்பாட்டால் தான் நாம் பல்வேறு ஒலிகளை நாம் உண்டாக்க முடிகின்றது. இந்த ஒலி உறுப்புகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒலிப்பான், மற்றொன்று ஒலிப்பு முனை. இதை பற்றி கூட கேட்டிருந்தார்கள் வினா. அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே மொழியியலோடு சம்பந்தப்பட்டதுதான். இந்த நம்மளுடைய பகுதி, இந்த அலகு என்பது மொழியியலோடு சம்பந்தப்பட்டது. அதனால இது நீங்க பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஒலி உறுப்புகளை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ஒலிப்பான், மற்றொன்று ஒலிப்பு முனை. ஒலிப்பான் என்பது தங்கு தடையின்றி அசைகின்ற ஒலி உறுப்பு தான் ஒலிப்பான். அது நாக்கு, இதழ்கள், மேல் இதழ், கீழ் உதடு, மேல் உதடு. அடுத்தது ஒலிப்பு முனை. இது வாயினுடைய மேற்பகுதி. இதில் அசையாத இடங்கள் இருக்கின்றது. இந்த இடங்களை ஒலிப்பான் சென்று தொடும். ஒலிப்பான்னா எது? இந்த நாக்கும் இந்த உதடும். இந்த அசையாத இடங்களை இந்த நாக்கும் இந்த உதடும் சென்று தொடுகின்ற போதுதான் அந்த பேச்சொலியானது பிறக்கின்றது, எழுத்துக்கள் பிறக்கின்றன. இந்த இடங்களை ஒலிப்பான் சென்று தொடுகின்றது.
இப்படி ஒலிப்பானும் ஒலிப்பு முனையும் பொருந்துவதை, இந்த ஒலிப்பான் அடுத்தது ஒலிப்பு முனை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக ஒலிப்பிடம். இந்த ஒலிப்பானும் ஒலிப்பு முனையும் ஒரு இடத்திலே பொருந்துகின்றதில்ல, அதுதான் ஒலிப்பிடம். இப்போ நுனினா அப்படிங்கிறது ஒலிப்பான், அந்த நுனினா. அந்த நுனி அன்னம் அப்படிங்கிறது ஒலிப்பு முனை. அந்த நுனினா எதை போய் தொடுகின்றது? நுனி அன்னத்தை போய் தொடுகின்றது. அந்த பொருந்துகின்ற இடம் இருக்குல்ல, அதுதான் ஒலிப்பிடம். இப்போ நுனினா ஒலிப்பான், இந்த பல்லானது ஒலிப்பு முனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நுனினா எதை போய் சேர்கின்றது? அந்த ஒலிப்பு முனையை போய் தொடுகின்றது. அப்போது பிறக்கின்றது அந்த இடம், அந்த தொடுகின்ற இடம் இருக்குல்ல, அதுதான் ஒலிப்பிடம். அப்போ ஒலிப்பான், ஒலிப்பு முனை, ஒலிப்பிடம். நுனினா ஒலிப்பான் என்றால் நுனி அன்னம், அன்னத்தை போய் அந்த ஒலிப்பான் தொடுகின்றது, அது ஒலிப்பு முனை. அந்த நுனினா நுனி அன்னம் பொருந்தி ஒலியானது பிறக்கின்ற இடமானது ஒலிப்பிடம். ஒலியானது பிறக்கின்ற முறை. இப்போ இதுல உயிர் ஒலிகள் எப்படி பிறகு? மொழியியல்ல ஒலியியல் மிகவும் முக்கியமானது. இப்போ மொழியினுடைய அமைப்பை சொல்கின்றார். அதுல ஒலியியல், உருவனியல், தொடரியல், இந்த மூன்றும் மிக முக்கியமானது. இந்த ஒலியானது பிறக்கின்ற முறை, உயிர் ஒலிகள் எப்படியெல்லாம் பிறகு? இந்த ஒலிப்பு முறையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பேச்சு ஒலிகளை நாம் உயிர், மெய் என்று இரண்டாக பிரிக்கின்றோம். பேச்சொலிக்குரிய காற்று வாயால் தடுக்கப்பட்டால் அது மெய், தடுக்கப்படாவிட்டால் உயிர். தடுக்கப்பட்டால் மெய். எப்போதுமே இந்த உயிர் செயல்படுவதற்கு எது சில நேரங்கள்ல தடையா இருக்கும்னா இந்த மெய். அதனால்தான் பேச்சொலிக்குரிய காற்று வாயால் அந்த தடுக்கப்பட்டால் அது மெய்களும், தடுக்கப்படாவிட்டால் உயிர் ஒலிகளும் பிறக்கும். இந்த 12 உயிர் எழுத்துக்களும் மிடற்றின் கண் பிறந்த காற்றால் ஒலிக்கின்றது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். மொழியியலாரும் இந்த கருத்தை உடன்படுகின்றார்கள். மொழியியலார் ஆஃபர் கிராம்பி உயிர் எழுத்துக்களின் தன்மையை பற்றி குறிப்பிடுகின்ற போது, இவை உள்ளே இருந்து மிடற்று வழியாக, மிடருன்னா என்னன்னு தெரியுங்களாமா? என்னமா? மிடரு பொருள் கூறுக. இங்க நிறைய பேருக்கு இருந்து சத்தத்தையே காணும். ஏமா கழுத்து தானா? குரல் வலை கழுத்துன்னு சொல்லுவாங்க. குரல் வலைன்னு சொல்லுவோம். சரி, கழுத்து, தொண்டை, குரல் வலை. சரி, இந்த 12 உயிர் எழுத்துக்களும் மிடற்றின் கண் பிறந்த காற்றால், சில நேரங்கள்ல சில சொற்களுக்கு மிடரு பொருள்களுடன் கேட்டா கூட நம்ம முழிக்க வேண்டியதா இருக்கும். தலை, கழுத்து, வேற வேற வயிற்றுப்பகுதி, நுரையீரல்னு கொடுத்தா கூட நமக்கு முழிக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் கேட்கிறேன். 12 உயிர் எழுத்துக்களும் மிடற்றின் கண் பிறந்த காற்றால் ஒலிக்கும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். மொழியியலார் இதனை உடன்படுகின்றார்.
இந்த மொழியியலாளர்ல ஆஃபர் கிராம்பி அப்படிங்கிறவர் உயிரெழுத்துக்களின் தன்மையை பற்றி குறிப்பிடுகின்ற போது உள்ளே இருந்து முழற்று வழியாக வருகின்ற காற்று எந்தவித தடையும் இன்றி வாயின் வழியாக வெளிப்படுவதால் பிறக்கின்ற தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்றாரு. நுரையீரலிருந்து வெளிவருகின்ற அந்த காற்று மற்ற ஒலி உறுப்புகளால் தங்கு தடையின்றி வெளியே வருகின்ற போது எழும் ஒலிகளை உயிர் ஒலிகள் என்று சொல்கின்றோம். அது எல்லாமே எங்கேயும் தடுக்கிறதே கிடையாது, யாருமே தடுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி தடையில்லா ஒலிகளாக அது வெளிவருகின்றது, தங்கு தடையின்றி வெளிவருவது. அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே எங்கேயும் எதுவும் நீங்க சொல்லி பாருங்க, எந்தவித தடையுமே கிடையாது. உயிருக்கு தடையே கிடையாது. உயிர் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். அது தடை எப்போ வரும்னா கடைசியில தான் வரும். அதுக்கப்புறம் அது எந்த இயக்கமும் கிடையாது. தங்கு தடையின்றி வெளிவருகின்ற போது எழும் ஒலிகளை தான் உயிர் ஒலிகள் என்று சொல்கின்றோம். ஆ முதல் அவ் வரை. இந்த உயிர் ஒலிகளின் பிறப்பு, இந்த உயிர் ஒலிகளின் பிறப்பை விளக்குவதற்கு 3 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று, இயங்கும் ஒலிப்பானாக செயல்படுகின்ற நாக்கின் பகுதி. அடுத்தது இரண்டாவதாக அன்னத்தை நோக்கி எழுகின்ற அந்த உயரத்தின் அளவு, அன்னத்தை நோக்கி எழுகின்ற அந்த நாக்கின் பகுதியை ஒட்டி உயிர் ஒலிகளை அந்த முன்னுயிர்கள் என்றும் நடு உயிர்கள் என்றும் பின்னுயிர்கள் என்றும் நாம் வகைப்படுத்துகின்றோம். அடுத்தது இதழ்களுடைய அமைப்பு, அதை இதழ் குவி உயிர்கள் என்றும் இதழ் குவியா உயிர்கள் என்றும் அழைக்கின்றோம். குவியா உயிர்கள் என்னெல்லாம், குவி உயிர்கள் என்னெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதழ் குவி உயிர்கள், இதழ் குவியா உயிர்கள், அதுக்கப்புறம் முன்னுயிர், பின்னுயிர், நடு உயிர், இதெல்லாம் எப்படி பிறக்கின்றன என்பது. இந்த உயிர் ஒலிகளின் பிறப்பை 3 முறைகளிலே சொல்கின்றார்கள். ஒன்று, இயங்கும் ஒலிப்பானாக செயல்படுகின்ற அந்த நாக்கின் பகுதி. இந்த நாக்கு இல்லைன்னா இத்தனை சொற்களும் வரவே செய்யாது. நாக்குக்கு பெரிய பூசையே போடணும். இந்த நாக்கு இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாத்தையும் பேசும், நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும். அந்த இயங்கும் ஒலிப்பானாக அந்த செயல்படுகின்ற அந்த நாக்கின் பகுதி எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து பார்த்தீங்களா? இந்த இவ்வளவு பெரிய உடம்புக்கு அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு துண்டு, அந்த துண்டு கடந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணுது இல்ல? அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை நோக்கி அதை எழுகின்ற அந்த நாக்கின் பகுதியானது அன்னத்தை நோக்கி எழுகின்ற அந்த உயரத்தினுடைய அளவு, அந்த நாக்கின் பகுதியை ஒட்டி அந்த உயிர் ஒலிகளை உருவாக்குகின்ற போது அதனை முன்னுயிர்கள் என்றும் நடு உயிர்கள் என்றும் பின்னுயிர்கள் என்றும் வகைப்படுத்துகின்றோம். அடுத்தது இதழின் அமைப்பு, இதழ் குவி உயிர்கள், இதழ் குவியா உயிர்கள். இந்த இக்கால மொழியாளர் தமிழிலே இருக்கின்ற உயிர் ஒலிகளை ஒலிப்பு முறை நோக்கி 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அது குறில் இகரம், இகரம், ஈகாரம், யகரம், ஏகாரம். அது எல்லாமே முன்னுயிர், ஃப்ரண்ட் வவல்ஸ். ஈகரம், ஈகாரம், யகரம், ஏகாரம், இது எல்லாமே முன்னுயிர்கள், ஃப்ரண்ட் வவல்ஸ். அதுக்கப்புறம் அ, ஆ, அது எல்லாமே நடு உயிர், நடுவுல சென்ட்ரல் வவல்ஸ். உ, உகரம், ஓகாரம், ஓகரம், ஓகாரம், இது எல்லாமே பின்னுயிர். நீங்க சொல்லி பார்த்தாலே ஊ அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படின்னு அந்த பின்னாடி ஒலிக்கும் பாருங்க, பின்னுயிர், பேக் ஓவல்ஸ். இந்த பாகுபாடு இவ்வெழுத்துக்கள் பிறக்கின்ற போது நாக்கு முறையே முன்னும் நடுவிலும் பின்னும் இருக்கும் நிலையை ஒட்டி செய்யப்பட்டது. இந்த ஐ, ஔ என்பன என்ன ஒலிமா? என்னமா? கூட்டொலிகள். ஐ, ஔ என்பன கூட்டொலிகள். அதனால் அதனை மொழி நூலார் குறிப்பிடவில்லை. இந்த கூட்டொலிகள் பற்றியே உங்களுக்கு தனி ஒரு கட்டுரை கேட்கலாம், கூட்டொலிகள். அதனால அதையும் ஒரு தனி கட்டுரையா வச்சிருக்கேன், கூட்டொலிகள் பற்றி. தொல்காப்பியரும் மிக பழங்காலத்தில் உயிரொலிகளை 3 வகையாக பிரித்துத்தான் அந்த பிறப்பிலக்கணம் கூறியிருக்கின்றார்.
அ ஆ வாயை அங்காத்து கூறும் முயற்சியால் பிறக்கும். இ ஈ ஏ ஏ ஐ வாயை அங்காத்து கூறும் முயற்சியோடு இன்றி மேல்வாய் பல்லின் அடியை நா விளிம்பு பொருந்த பிறக்கும். அதுக்கப்புறம் உகரம் உகாரம் ஒகரம் ஓகாரம் ஔகாரம் இதெல்லாம் இதழ் புவி முயற்சியிலால் பிறக்கும். இந்த பாகுபாடு ஒலி உறுப்புகளின் முயற்சி அடிப்படையிலே செய்யப்பட்டது என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். இதிலே குறில் உயிர்கள் நெடில் உயிர்கள் உங்களுக்கு தெரியும். ஐ ஔ என்பன இரண்டும் கூட்டொலிகள். எல்லா உயிர்களும் என்ன வரும்? மொழியினுடைய முதலிலும் இடையிலும் வருகின்றன. மொழியின் இறுதியில் ஒரு 3 உயிர்கள் வராது. அது என்ன உயிர்? இதெல்லாம் வினாவாக கேட்கப்படுவதற்குரிய மொழியின் இறுதியிலே 3 உயிர்கள் வருவதில்லை. நெடில் ஈகாரம், குறில் யகரம், குறில் ஒகரம். இந்த 3 உயிர்களும் எதிலே வருவதில்லை? மொழியின் இறுதியிலே வருவதில்லை. பிற உயிர்கள் வருகின்றன. ஐ ஔ கூட்டொலிகளுள் ஐயன் 50 போன்ற சொற்களிலே மொழி முதலிலும் வருகின்றது. அந்தை, வெள்ளரை, பிடந்தை போன்ற சொற்களிலே இறுதியிலும் ஐகாரம் வருகின்றது. ஆனால் இந்த ஔகாரம் என்பது புகை கல்வெட்டு தமிழிலே காணப்படவில்லை என்பதை சொல்கின்றார்கள். இந்த ஔகாரம் இதை நீங்க கல்வெட்டு தமிழ்ல படிக்கணும்னு இல்லை, இங்கே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால அந்த ஔகாரம் என்பது புகை கல்வெட்டு தமிழிலே காணப்படாத உயிரெழுத்து எது என்று சொன்னால் அது ஔகாரம். இந்த உயிர் ஒலிகளின் பிறப்பு நம்ம கொஞ்சம் எளிதில் பார்த்துக்கலாம். இந்த உயிர் ஒலிகளோட பிறப்பை விளக்குறதுக்கு 3 முறைய சொல்றாங்க. இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்காமா? உயிர் ஒலிகளின் பிறப்பு வரைக்கும் இல்ல இன்னொரு முறை சொல்லணுமா? பேசுங்க, பேசினாதானே எனக்கு புரியும். என்னம்மா? சரி, ஓகே. அடுத்தது இதுல இவ்வளவு நேரம் நான் பேசினதுல நிறைய விஷயங்கள் இருக்குமா? எல்லாமே முக்கியமான விஷயங்கள். நீங்க அத குறிப்பு எடுத்துக்கணும். இவருடைய புக்கு தான், சக்திவேலுடைய புக்ல இருந்துதான். ஆனா நான் கொஞ்சம் அதை தனியா எழுதி வச்சிருப்பேன், அவ்வளவுதான். மெய் ஒலிகளோட பிறப்பு. இந்த உயிர் ஒலிகளோட பிறப்பை பத்தி சொல்லும் போது எத்தனை வகை சொன்னாரு? யாராவது ஆன்சர் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். மத்தவங்க வாயை திறக்காம இருந்தீங்கன்னா எப்படி? என்னமா? உயிர் ஒலிகளின் பிறப்பை பற்றி சொல்கின்ற போது என்ன முறை? 3 முறை சொன்னாரு. 1 வாய் பிறப்புமா? இல்லம்மா, அந்த உயிர் ஒலிகளோட பிறப்பை விளக்குவதற்கு 3 முறைகள் சொன்னாரு. அது என்னெல்லாம் 3 முறைகள்? இதழின் அடிப்படை. ஓகே. அடுத்தது அந்த உயிர் ஒலிகளை ஒலிப்பு முறை நோக்கி 3 வகையாக பிரிப்பார்கள். அது என்ன? மொழி நூலார் தமிழில் உள்ள உயிர் ஒலிகளை ஒலிப்பு முறை நோக்கி 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அது என்ன? இல்ல,
ஆமா, முன்னுயிர், நடு உயிர், பின் உயிர். யாருமா அது சொன்னது யாரு? சீலதேவிமா. ஓகே, குட். மொழிநூலார் தமிழில் உள்ள உயிர் ஒலிகளை அவற்றின் ஒலிப்பு முறை நோக்கி 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, முன்னுயிர், நடு உயிர், பின் உயிர். தொல்காப்பியர் என்னெல்லாம் சொல்றாரு? வாயை அங்காத்து ஒலிக்கும், அதுக்கப்புறம் ஈ எப்படி ஒலிக்கும் அப்படின்னு அவரு தனியா சொல்றாரு இல்லையா? அப்போ மொழிநூலார் இவர்கள் சொல்வது என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ மெய்யொலிகளோட பிறப்பு. இந்த மெய்யொலிகளுடைய பிறப்பை பற்றி சொல்கின்ற போது, ஒலி உறுப்புகள் அதிர்ந்தோ அல்லது காற்றை அடைத்தோ வெளிவருகின்ற காற்றை அதிரச் செய்தோ பிறக்கின்ற ஒலிகள் தான் மெய்யொலிகள். ஒலி உறுப்புகள் அதிரும். அங்க முதலே நம்ம பார்த்தோம், உயிர் ஒலிகள் என்பது தடையோட பிறக்குமா, தடை இல்லாம பிறக்குமா? தடையா, தடை இல்லையா? தடை இல்லாம. இப்போ மெய்யொலிகள் என்று சொல்கின்ற போது இந்த ஒலி உறுப்புகள் அதிரும், காற்றை அடைக்கும், வெளிவருகின்ற காற்றை அதிரச் செய்யும். இப்படிதான் அந்த ஒலிகளானது பிறக்கின்றது. இதைத்தான் அடைப்பொலிகள் அல்லது வெடிப்பொலிகள், உரசொலிகள், மூக்கொலிகள், மருங்கொலிகள், ஆடொலிகள் என்று பிரிக்கின்றார்கள். இந்த மெய் ஒலிகளின் பிறப்பு முயற்சியையும் பிறப்பிடத்தையும் அதனுடைய ஒலிப்பு முறையை கொண்டு 5ஆக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அடைப்பொலிகள் அல்லது வெடிப்பொலிகள், உரசொலிகள், மூக்கொலிகள், மருங்கொலிகள், ஆடொலிகள். இந்த அடைப்பொலி அப்படிங்கிறது இந்த ஒலிகளை அடைப்பான் வெடிப்பொலி அப்படின்னும் சொல்றாங்க. இது இந்த அடைப்பொலியை அடைப்பான் வெடிப்பொலி அப்படின்னும் சொல்றாங்க. அடைப்பொலிகள் தோன்றுவதற்கு 2 வேலை, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஒன்று, வாயின் ஓர் இடத்திலே, வாய் அறையின் ஓர் இடத்திலே மூச்சு காற்று ஒலிப்பானால், ஒலிப்பான் என்பது என்ன, ஒலிப்பிடம் என்பது என்ன, ஒலிப்பு முனை என்பது என்ன, முதல்ல நான் சொல்லியிருக்கேன். சரியாமா? அந்த 3 தனியா சொல்லியாச்சு. இப்போ இந்த வாய் அறையின் ஓர் இடத்திலே மூச்சு காற்று ஒலிப்பானால், ஒலிப்பான் என்பது இங்க என்ன, முழுதும் தடை செய்யப்பட்டு திடீரென்று வெடிப்போடு வெளியேறினால் அது வெடிப்பொலி அல்லது தடையொலி. அப்போது அன்னக்கடை அடைப்பு ஏற்படும். தமிழில் வல்லின ஒலிகளை வெடிப்பொலிகள் என்று சொல்கின்றோம். இக், இச், இட், இப் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆகின்றது, மூச்சு காற்றானது ஒலிப்பானால் ஒரு இடத்திலே தடை செய்யப்படுகின்றது, மீண்டும் வெடிப்போடு வெளிவருகின்றது. இதனால் இதற்கு வெடிப்பொலி அல்லது தடையொலி என்று பெயர். அடுத்ததாக மூக்கொலிகள். இதழில் இருந்து உள்நாக்கு வரையில் வாயில் எங்காவது ஒரு இடத்திலே அடைத்து கொண்டு மூக்கரை வாயிலை திறந்து காற்றை அதன் வழியாக வெளியிடுகின்ற போது இந்த மூக்கொலிகள் பிறக்கின்றன. அது நமக்கு மூக்கொலிகள் தெரியும். எங்கன்னா நம்ம இந்த அடைப்பொலி போலவே அமைந்து அன்னக்கடை திறந்து ஆனால் மூக்கரை வழியே மூச்சு காற்று வெளியிடும் போது இந்த மூக்கொலி அல்லது மெல்லின ஒலியானது தோன்றுகின்றது. இந்த மூக்கொலி தோன்றுகின்ற போது குரல் வளை மடல்கள் அதிர்கின்றன. அப்படிங்கும் இங்க குரல் வளை மடல்கள் அதிர்வு ஏற்படுது. மூக்கொலி தோன்றுகின்ற போது இதெல்லாம் உறுதிக்கூற்று, காரணக்கூற்றுல குரல் மூக்கொலிகள் இதன் இப்படி தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிடுவாங்க. மூக்கொலி தோன்றதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மூக்கொலி தோன்றுகின்ற போது குரல் வளை மடல்கள் அதிர்வதில்லை அப்படின்னா அதிர்கின்றன அப்படிங்கிறது தான் சரியான. இந்த அடைப்பொலி போலதான் அமையும். ஆனால் இதனுடைய வேலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பாருங்க. அடுத்தது உரசொலி.
இந்த காற்று வருகின்ற ஒலியை குறுக்கி ஒரு சிறு இடுக்கின் வழியாக, இதெல்லாம் க ச டன்னு அப்படியே டப்பு டப்புன்னு வரும், இது அப்படின்னு வரும். ஆனால் இந்த உரசொலி மட்டும் ஒரு சிறு இடுக்கின் வழியாக உராய்வுடன் செல்லுகின்ற போது பிறப்பதுதான் இந்த உரசொலி. மொழிக்கு முதலிலே ச வருகின்ற இடமெல்லாம் தமிழிலே உரசொலிகளாக வருகின்றன. அப்படின்னு சகரம் அப்படின்னு சட்டம் அப்படின்னும் போது ஒரு இடத்துல மட்டும் அது இடுக்கின் வழியாக உராய்வோடு வெளிவருகின்றது. இதெல்லாம் உரசொலி. அடுத்தது வாய் அறையிலே மூச்சுக்காற்று வரும்போது முழுவதும் தடுக்காமல் மூச்சு வெளியேறும் பாதையை ஒலிப்பானால் குறுக்கி அந்த இடுக்கின் வழியே செலுத்துகின்ற போது உராய்வு தன்மை ஏற்படும். ச ச ச அப்படின்னா க அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்துறோம், இந்த சேவை எப்படி பயன்படுத்துறோம், உராய்வு தன்மை ஏற்படுகிறது. இந்த உராய்வு தன்மையோடு கூடி பிறக்கின்ற ஒலிகள் உரசொலிகள். எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த உராய்வு தன்மை சின்னதாக தான் ஏற்படுது, அந்த இடுக்கின் வழியாக லேசா உராய்வு, அந்த உராய்வு தன்மையோடு கூடி பிறக்கின்ற இந்த ஒலிகளானது உரசொலிகள். உரசொலி உண்டாகின்ற போது மடல்கள் அதிர்ந்தும் அதிராமலும் இருக்கலாம். சில இது அப்படி அதிராமலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது அன்னக்கடை அடைப்பும் உண்டு. அடுத்ததாக மருங்கொலி. இந்த மூச்சுக்காற்று வாயறையின் ஓர் இடத்தில் அடைத்து நாக்கின் 2 பக்கத்திலும் வெளியே வந்தால் மருங்கொலி எனப்படும். இந்த மருங்கொலிகள் என்னன்னா ல ல சிறப்பு லகரம் கிடையாது, பொது லகரமும் நம்ம பல்லுக்கு சொல்லுமே அந்த லகரமும் ல ல ரெண்டும். அடுத்தது இந்த மருங்கொலி என்பது 2. ஆடொலி. அடுத்தது வளைந்து நெளியும் ஆற்றலுடைய நெகிழ்ந்த உறுப்புகளை வேகமாக ஆட விடுகின்ற போது எழுகின்ற ஒலிதான் ஆடொலி. நாக்கு அதிர்வதால் பிறக்கின்றது. ஆடொலியின் மற்றொரு வகை அடியொலி. இதனை வருடொலி என்றும் சொல்கின்றார்கள். இப்போ இந்த ஆடொலியோட மற்றொரு வகை அடியொலி, இதனை வருடொலி என்றும் சொல்கின்றார்கள். ஆடும் பகுதி ஒரு அடியோடு நின்று விடுமாயின் அது அடியொலி. அது தமிழிலே 2 ஒலிகள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் வல்லினகரம், இடைநரகரம், வல்லினரகரம். 2 ஒலிகளுமே எதுவாக அடியொலி என்று சொல்கின்றார்கள். இதில் ரகரம் அடியொலியாக வருகின்றது. அடுத்தது நாக்கின் ஒலி மேலே எழுந்து உள்நோக்கி வளைந்து பின் வேகமாக கீழே வருகின்ற போது அன்னத்தில் மோதுவதால் எழுகின்ற ஒலிதான் வருடொலி. இது ரகரம் ஒரு வருடொலியாக வருகின்றது. இந்த இடையின ரகரம் அல்லது வல்லின ரகரம், இந்த 2 ஒலிகள்ல ரகரத்தை அடியொலின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வருடொலி என்றும் சொல்கின்றார்கள். மூச்சுக்காற்று வெளியே வருகின்ற போது இதழ்களும் நுனிநாக்கை வேகமாக அதிர்ந்து வருகின்ற ஆடுகின்ற போதுதான் ஆடொலி. அது ரகரம். அப்படின்னு சொல்லும் போதே எல்லாமே அதிர்ந்து ஆடும். ஒலிகளை குறிக்க இன்டர்நேஷனல் பொலிட்டிக் அசோசியேஷன் என்ன வச்சிருக்கு அப்படின்னா குறியீடுகளை வைத்திருக்கின்றது. அந்த குறியீடுகளை ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறியீடு வச்சிருக்காங்க. அந்த குறியீடுகளை இன்டர்நேஷனல் பொலிட்டிக் அசோசியேஷன் வெளியிட்டு இருக்கின்றது. இது நீங்க உங்களுக்கு அதுக்கு பேர் உலக ஒலியியற் கழகம். ஒலிகளை குறிக்க குறியீடுகளை பயன்படுத்துகின்றோம். அந்த உலக ஒலியியற் கழக குறியீடு, உலக ஒலியியற் கழகம் அதற்கான குறியீடுகளை வைத்திருக்கின்றது. இனி அடுத்தது நம்ம ஒலியனியல், உருவனியல், தொடரியல் பற்றி பார்க்கணும். அதில் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். துணைநிலை வழக்கு, வேற்றுநிலை வழக்கு இதெல்லாம் பார்க்கணும். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போமா. இன்றைக்கு நீங்கள் என்ன தேர்வு எழுதுறீங்கன்னா கோயில் சார் பண்பாடு, நகர்சார் பண்பாடு,
அதுக்கப்புறம் ஊர்சார் பண்பாடு. இதை எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதான். அந்த 9வது யூனிட்டை நம்ம முடிச்சுட்டு இந்த வாரத்தில் திரும்ப திறனாய்வு நோக்கி போகலாம். நாளைக்கு வந்து இலக்கிய கலை, இலக்கிய திறன், இலக்கிய மரபு தேர்வு. இது வரைக்கும் எழுதலாமா? இலக்கிய கலை, இலக்கிய திறன், இலக்கிய மரபு எழுதல. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இன்னைக்கு வந்து கோயில் சார் பண்பாடு, நகர் சார் பண்பாடு, ஊர் சார் பண்பாடு. நாளைக்கு இலக்கிய கலை, இலக்கிய திறன், இலக்கிய மரபு, அந்த 3 நூல்கள் நான் போட்டிருக்கேன் நம்முடைய இதுலயே. அதை நீங்க படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் திறனாய்வு குறித்து மற்ற அடுத்தடுத்து வினாக்கள் சொல்றேன். சரியாமா? என்ன அதுக்கு அடுத்த நாள் திறனாய்வு கலை வைத்துக் கொள்ளலாம். இப்படி இந்த வாரத்துல திறனாய்வையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தது என்ன வரும்? தேர்வுகளை ஒவ்வொன்றா முடிச்சுட்டே வந்துட்டோம்னா நீங்க அடுத்தடுத்து அதை போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஒன்று தப்பானா கூட திரும்பவும் போட்டு போட்டு பார்க்குற அந்த சூழலில் இருக்கும். இன்னைக்கு தேர்வுக்குமா அந்த என்னென்ன நூல்கள்மா படிக்கிறது? ஊர்சார் நகர்சார் இதில் வந்துமா முக்கியமா நம்ம இவருடையது யாரு? தமிழர் வளர்த்த அழகு கலைகள்ல உள்ளது. அதுக்கப்புறம் இந்த தமிழ் பண்பாட்டு வரலாறு இருக்குல்ல, அதுல கோயில் பண்பாடு. நான் வேணா கொஞ்சம் போட்டு விடுறேன். இலக்கிய திறனாய்வு, திறனாய்வு ஒரு, அதுக்கப்புறம் கல்விப்புல ஆய்வு முறையியல் சார்ந்த இலக்கியம். அதுக்கெல்லாம் நான் இதை போட்டு விட்டுறேம்மா, நோட்ஸை போட்டு விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கல்விப்புல ஆய்வு முறையியல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள், கல்விப்புல ஆய்வு முறையியல் சாரா இலக்கிய திறனாய்வாளர்கள், அவர்களை பற்றிலாம் போட்டுறேன். இந்த வினாவை எழுதியிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் இலக்கண உரையாசிரியர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மொழியியல் சார்பான வினாக்கள் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நிகண்டுகள், அகராதிகள், சொற்களஞ்சியம், இதை பற்றின வினாக்களும், இலக்கண உரையாசிரியர்கள் ஒரு வினாவும், மொழியியல் பார்வையோடு எழுதப்பட்டு இந்த மொழி வரலாறு நூல்கள், கால்டுவெல்லோட நூல்கள், இதை பற்றிய வினா ஒன்று வரும். அதுக்கப்புறம் இலக்கணத்துக்குள்ளே போயிடலாம். வேகமாக இனி செல்ல வேண்டும். அதனால் இந்த வாரம் இது முடிச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வினாக்களை போட்டு பார்க்குறதுக்கு எளிதாக இருக்குமா?